பித்அத்தின் ضلالة وكل ضلالة في النار وبعد. இவர் என்னது மறுபடியும் வாப்பட்ட போய் எடுக்கலாம் இருக்குதுன்னு சொல்றாரு. நல்லா ட்ரை பண்ணுன்றாரு. எடுக்க ஆரம்பிக்குதுன்னு முடிவெடுக்காம அவசரமா எடுத்து கொண்டு வந்து ஊத்த பாருன்னு சொல்றாரு. அவ எவ்வளவு ட்ரை, 2வது நாள் 3வது நாள் பல முறை ட்ரை பண்றாரு. சரியா வருவதில்லை. ஏலாது அவர் நோக்கத்தை நிறைவேற்றலாம் இருக்கு. அவரோட நோக்கம் வாலி நரம்போட ஆப்பட சொல்றா இப்போ சரி வரா, வேணும்னா நீங்க அள்ளி ஊத்துங்க, விரும்ப பண்ணா நீங்க அள்ளி ஊத்துங்க, இது சரி வராது. அப்போ வாப்ப என்ன செய்யறாரு, அந்த வடியை தேல வடியை காட்டுறாரு. இதை பாரு, இப்ப நான் உனக்கு தரக்கோள் இருந்த இதனுடைய நிறமும் இப்ப உனக்கு அது இருக்கக்கூடிய நிறத்தை நீ பாரு. உனக்கு தண்ணி நிரப்பேலாம போனது உண்மை, ஆனால் அதனுடைய அந்த பழைய நிறம் மாறி முழுமையாக இது சுத்தம் அடைஞ்சிக்கிறத பார்க்கிறேன். இது என்னது, இந்த தேலவடியுடைய முழு இதையும் அப்படியே சுத்தம் அடைஞ்சு ஒரு நல்ல ஒரு வடிவத்தில் இருக்கிறத என்ன செய்யறாய் நீ பார்க்கிறாய். ஆக நீ நினைக்கிற நோக்கம் அளவுக்கு அது நிரம்பாட்டியும் குர்ஆன் என்பது என்ன செய்யும் தெரியுமா, உன்னோட உள்ளத்தை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ உணர மாட்டாய். நோக்கம் மிஸ் ஆகிக்கின்றீங்கன்னா உனக்கு தெரியாம உள்ளம் என்ன செய்யும், அப்படியே ஒரு விதமான நிலைக்கு அந்த கசடு கபடங்கள் நல்ல மோசமான சிந்தனைகள் எல்லாத்தையும் என்ன செய்யும், நீ ஓத 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 அதை அப்படியே வடிச்சுக்கிட்டே இருக்கும். அது உனக்கு தெரியாது. அது என்ன செய்யும், உனக்கு வடித்து கொண்டே இருக்கும். இதுதான் அதற்கான உதாரணம் என்று சொல்லி அந்த தந்தை என்ன செய்யறாரு, அதை சொல்லி காட்டுறாரு. உண்மையிலேயே குர்ஆனுக்கு அப்படி ஒரு தாக்கம் இருக்கிறது. குர்ஆன் உள்ளத்துல மற்ற எல்லாவற்றையும் விட என்ன செய்யும், அப்படி ஆழமா பதியும். குர்ஆன் என்பது மற்ற எல்லாவற்றை விட அதனுடைய தாக்கங்கள் ஆழமாக பதியும். இந்த குர்ஆனோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கின்ற பொழுது, குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, அதை நாங்கள் எப்படி சொல்லணும் என்றால் இறந்த வார்த்தைகள் அல்ல, உயிரோடு உள்ள வார்த்தைகள், ஜீவன் உள்ள வார்த்தைகள், ஜீவிக்கும் வார்த்தைகள் என்று சொல்ல வேண்டும். சில புத்தகங்களை நம்ம படிப்போம், அது ஜீவன் உள்ள வார்த்தையா இருக்காது, எழுதினப்ப நம்ம படிக்கிற லெவல்ல இருக்கும். ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உயிரோட்டமா இருக்கு. எப்பயும் ஓதுகின்ற பொழுது அதுக்கு உள்ளத்துல ஒரு தாக்கம் இருக்கும். குர்ஆனுடைய அந்த வசனங்கள் எல்லாம் வாழ்க்கையுடைய எல்லா பகுதியும் என்ன செய்யும், டச் பண்ணி கொண்டு போகும். வாழ்க்கையுடைய எல்லா பகுதியும் டச் பண்ணி கொண்டு போகும். அது என்ன செய்யும் என்றால் ஒரு விதமான தாக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி உலகத்தில் எந்த பகுத்தறிவாதியும் காட்ட முடியாத சில உணர்வுகளை, சில வழிகாட்டல்களை, சில சிந்தனைகளை, சில 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 அதாவது பதிவுகளை இந்த அல் குர்ஆன் ஏற்படுத்தும் என்பதில் எல்லின் முனையளவிலும் சந்தேகம் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் அந்த அல் குர்ஆனுக்கு இருக்கிறது. காரணம், பேசுகின்றவன் ரப்புல் ஆலமீன். கருத்தால் மாத்திரம் தாக்கப்படாது. நாங்க நினைக்கிறோம் அந்த கருத்துக்கள் நன்றாக இருக்கும் என்று. வெறும் கருத்தால் மாத்திரமல்ல, கருத்து இல்லாமல் அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கும் இந்த உள்ளத்திற்கும் பெரியோர் சம்பந்தம் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் இந்த உள்ளத்திற்கும் பெரியோர் சம்பந்தம் இருக்கிறது. காரணம், படைத்த ரப்புல் ஆலமீனால் இறக்கப்பட்ட வசனங்கள். அது அந்த உள்ளத்துக்கு என்ன செய்யும், அது ஒரு மருந்து. ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் உள்ளவைக்கு மருந்து என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு இந்த குர்ஆன் ஒரு மருந்து என்று சொல்கிறான். எப்படி எப்படி குர்ஆன் அது குணமாக்கும்? அல்லாஹ்வுடைய குணமாக்குவதற்கு ஏதாவது குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானா? இல்லை. ஆனால் அந்த குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அது உள்ளத்தை என்ன செய்யும், குணப்படுத்தும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சகோதரர்களே, இதை பற்றி நாங்கள் பல தலைப்புகளிலே பார்த்திருக்கிறோம். குர்ஆனுடைய சிறப்பு, அதனுடைய தாக்கம், அது ஏற்படுத்திய அந்த அதாவது பதிவுகள் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். குர்ஆனை நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன் என்பதற்காகவோ, ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறேன் என்பதற்காகவோ இப்படி நான் பிரஸ்தாபித்து பேசவில்லை. ஆனால் உண்மையிலேயே குர்ஆனை ஓதுகின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது, தேடுகின்ற பொழுது ஒரு ஆழமான கருத்துக்களும், உள்ளத்தை அப்படியே ஈர்க்கக்கூடிய, கண்ணை அப்படியே கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடிய, காய்ந்த நேரத்தில் உள்ளம் இருக்கின்ற பொழுது அதை ஈரப்படுத்தியும், உறுதியற்ற நிலையில் இருக்கின்ற பொழுது உறுதிப்படுத்தியும், கவலையோடு இருக்கின்ற பொழுது ஆறுதல் தந்தும், மகிழ்ச்சி மிஞ்சி இருக்கின்ற பொழுது அதை நிலைப்படுத்தியும் என்ன செய்யும், இந்த குர்ஆன் எங்களை அப்படியே ஒரு நிலைக்கு கொண்டு வரும். குர்ஆனோடு டச் இல்லாத பொழுது எந்த பகுத்தறிவாதியாக இருந்தாலும் தலைகீழாக போவான். அந்த வழிகாட்டல் இல்லாத பொழுது அது தலைகீழாக போவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் மௌஜிசாக்கள் கொடுக்கப்பட்டது, எனக்கு அல் குர்ஆன் மௌஜிசாவாக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னார்கள். அல் குர்ஆன் தான் உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதம். அது வெறுமனே இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வருகின்றனவே, இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை குர்ஆன் உறுதிப்படுத்துகிறது என்பதற்காக மாத்திரமல்ல, அப்படியும் சிலர் வழங்கி இருக்கிறார்கள். குர்ஆனிலே அந்த ஃபிரௌன் கண்டெடுக்கப்படுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போன்று அதாவது 2 கலக்கின்ற கடல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சூரிய சந்திர கோள்கள் ஓட்டங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது, தேனை பற்றி அது மட்டும் காரணம் அல்ல, அது ஒரு பகுதி. இதுதான் குர்ஆனுடைய அற்புதம் என்று விளங்கி கொண்டவர்கள், அதாவது இது மட்டும்தான் அற்புதம் என்று விளங்கி கொண்டால் அது தவறானது. குர்ஆன் எப்பொழுதும் எந்த காலத்திலும் அற்புதம் தான்.
அது உள்ளத்திற்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அடிப்படையிலே நாங்கள் மனதிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு அறிமுகத்திற்காக. இரண்டாவது சகோதரர்களே, இங்கே சொல்ல வந்ததும் இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்றால், குர்ஆனை நீங்கள் ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சில இடங்களை எந்த ஒரு கவிஞனும் எந்த ஒரு இலக்கியவாதியும் எந்த ஒரு கலைஞனும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா உள்ளத்தை அப்படியே தோண்டி எடுப்பது போன்று, உள்ளங்களை அப்படியே அதாவது ஈர்த்தெடுப்பது போன்று சில வர்ணனைகளோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனிலே சில சம்பவங்களை பதிவு செய்கிறான். சில நிகழ்வுகளை, பெரிய சம்பவங்களை அல்ல, சில அமைப்புகளை, சில முறைகளை, சில நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், எந்த ஒரு இலக்கியவாதியும் எந்த ஒரு கவிஞனும் எந்த ஒரு கலைஞனும் வர்ணிக்க முடியாத அளவுக்கு சுருக்கமாகவும் ஆழமாகவும் கடுமையான தாக்கத்தை செலுத்தக்கூடிய வண்ணமும் சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வரியிலே பதிவு செய்வான், ஒரு 2 வரியிலே பதிவு செய்வான். அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் ஈமானிய உணர்வோடும் ஒரு விதமா இந்த குர்ஆன் உண்மை என்ற அந்த உண்மைப்படுத்தலோடும் தக்வாவோடும் அவைகளை ஓதுகின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அவைகள் ஏற்படுத்தும். அது என்னது, இந்த குர்ஆன் உண்மை என்கின்ற உணர்வுகளை எல்லாம் அந்த வசனங்கள் என்ன செய்யும், ஏற்படுத்தும். அப்படி அல்லாஹ் தஆலா அந்த சம்பவங்களை, சில நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள், அவைகளை அல்லாஹ் வர்ணிக்கின்ற முறைகள், அதை சொல்லுகின்ற முறையிலேயே இது ரப்புல் ஆலமீன் ஒருவரிடத்திலிருந்து வந்த வேதம்தான் என்கின்ற ஒரு உள்ள சிந்தனை என்ன செய்யும், அது ஏற்படுத்தும். அது போன்ற குர்ஆனிலே நீங்கள் அடிக்கடி ஓதுகின்ற பொழுது நீங்க எத்தனை தடவை அதால போனாலும் சரி, ஒரு தடவை 30 நிமிஷம் முடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வசனத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யும், உள்ளம் அப்படி நிறுத்தும், அதை நிறுத்தி வைக்கும். மறுபடி 2ஆம் முறை அடுத்த நாளே ஓதினாலும் என்ன செய்யும், அந்த இடத்துக்கிட்ட என்ன செய்யும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி இடங்கள்ல சின்ன வர்ணனை தான் குர்ஆனை என்ன செய்யும், அல்லாஹ் தஆலா அப்படி நிறுத்தி வைப்பான். அந்த இடத்துல அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆழமாக சில உள்ளத்திலே படக்கூடிய சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் ஈமானுக்கு உரமூட்டக்கூடிய சில விஷயங்கள். கட்டாயம் நாங்கள் அவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் இல்லாமல் ஒரு சிலவற்றை நம்ம கேட்டவைகளும் இருக்கிறது, ஆனால் அது குர்ஆனிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு முழு வடிவத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் ஒரு சில வசனங்களை தொகுத்து இந்த உரையிலே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, அதிலே ஒன்று, நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படித்திருக்கிறோம், அவருடைய கஷ்டங்களை படித்திருக்கிறோம், அவர் கடலை தாண்டுகின்ற போது அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதங்களை படித்திருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு அந்த சமூகத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் போராடிய போராட்டங்களை படித்திருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தினர் மட்டுமல்ல, கிறிஸ்தவ யூத சமூகத்தினர் அனைவரும் நம்பக்கூடிய வரலாறு அது. இந்த 3 சமூகமே நம்பிவிட்டால் அது 400 கோடியை தாண்டி விட்டது அர்த்தம். இந்த 3 சமூகமும் ஒரு செய்தியை நம்பிவிட்டால் 400 கோடிக்கு மேற்பட்ட, அது உலகத்தில் மெஜாரிட்டி 400 கோடிக்கு மேற்பட்டவர்கள் ஒரு செய்தியை நம்புகிறார்கள் என்று சொன்னால் அது பெரிய ஒரு விஷயம். அது போன்ற இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் நிறைய சொல்லுவான். குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனா சூரா மூசான்ற ஒரு சூரா இல்லை, சூரா இப்ராஹிம் என்ற சூரா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு குர்ஆனிலே கூடுதலாக பேசப்பட்டிருக்கும், ஆனால் சூரா மூசா என்று ஒரு சூரா இல்லை. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணித்து சொல்லுகின்ற பொழுது, அந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா வர்ணித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே இவர்களை ஒப்பந்தத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுக்கிறான். இவர்களை, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய கூட்டத்தினரையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்கள் கூட்டத்தினர் அனைவரையும் என்ன செய்யுங்க, எடுத்து கூட்டிக்கொண்டு வாங்க தூர்மலை கிட்ட ஒப்பந்தம் எடுப்பதற்காக வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதாவது ஒரு அடிமை, ஒரு அடியான், அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்க விரும்புகின்ற ஒரு அடியான் எப்படி அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும், எந்த மனோநிலையில் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உளநிலையில் அவன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு வரியிலே அங்கே சொல்லுகிறார். நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஒரு சமூகத்தினரையும் வாங்க ஒப்பந்தத்துக்காக தூர்மலைக்கு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை கூட்டிக்கின்னு வார நேரத்தில் அவர் சொல்றாரு ஹாரூனை பார்த்து, நீங்க பொறுப்பா கூட்டிட்டு வாங்க, நான் முந்தி போறேன். நீங்க பொறுப்பா கூட்டிட்டு வாங்க, நான் என்ன செய்கிறேன், முந்தி போகிறேன் என்று சொல்றார். நீங்க பொறுப்பா கூட்டிக்கொண்டு வாருங்கள், நான் முந்தி போகிறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனை அந்த சமூகத்துக்கு பொறுப்பா நியமிக்கிறாரு. நீங்க இருங்க, நான் முந்தி போறேன்னு போறாரு. அங்க போன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசுறார். பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வமா அஜலகன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்கள் சமூகத்தை விட்டு வேகமா வருவதற்கு என்ன காரணம், எதனால நீங்கள் முந்தி வேகமாக வந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான்.
அந்த நேரத்தை அந்த அரபியில பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தை உண்மையிலே ஒரு தாக்கமுள்ள ஒரு வார்த்தை. வமா அஜலகன் கௌமிக்கையா மூசா, மூசாவே சமூகத்தை விட்டு வேகமா வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு. காலஹும் உலாய் அலா அஹரி, யா அல்லாஹ் அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்தேன் என்று சொல்கிறார். வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா ஹும் உலாய் அலா அஹரி, இது அவர்கள் பின்னால வந்து கொண்டிருக்கிறார்கள், நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அவசரமாக வந்தேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு பதில் சொல்லுகிறான். இந்த இடம் இருக்கிறதே ஈமானிய அந்த நிலையோடு ஒரு அல்லாஹ்வுக்கும் அவனது அடிமைக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எத்தனையோ விஷயங்களை சுருக்கி சொன்னவன் இந்த இடத்துல அல்லாஹ் விரிச்சு சொல்றான். அல்லாஹ் தஆலா சில சட்டங்களை எல்லாம் குர்ஆனிலே சுருக்கி பேசி இருக்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஏன் நீங்கள் மா அஜலகன் கௌமிக்கையா மூசா, மூசாவே ஏன் சமூகத்தை விட்டு அவசரமா வந்தீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்க வச்சு அவரோட பதிலையும் சொல்ல வைக்கிறான். சகோதரர்களே, அன் கௌமிக்க காலஹும் உலாய் அலா அஸரி, அப்ப மூசா எப்படி சொல்றாருன்னா பின்னால் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, நான் உன்னிடத்திற்கு அவசரமாக வந்தது காரணம் எல்லாம் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப அல்லாஹ் பதில் சொல்றான், கால ஃப இன்னா கத் ஃபதன்னா கௌமக் மின் பாதிக, மூசாவே அப்படியா, உமக்கு பின்னால் நாம் உமது சமூகத்திற்கு சோதனை ஏற்படுத்தி விட்டோம், உமக்கு பின்னால் சமூகத்துக்கு நாங்கள் சோதனை ஏற்படுத்தி விட்டோம். அதல்லஹுமுஸ் சாமரியு, சாமரி என்பவன் உங்கள் சமூகத்தை வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுகிறான். இப்ப ஏன் நீங்க முதலா வந்தீங்கன்னு அல்லாஹ் காரணம் கேட்கிறான் தானே, அந்த காரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் அல்லாஹ் தஆலா அங்க என்ன செய்யல, தவறு காணல. இங்க ஏன் நான் இதை சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம 5 நேரம் தொழுகை நினைச்சு பாருங்க, இதோட 5 நேரம் சுபுக்கு அதான் சொல்லப்படுது. முன் சப்புல நிற்கக்கூடிய இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் டைமுக்கு ஏன் வந்து நிக்கிறேன் தெரியுமா, நீ என்னை பொருந்திக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்ற உணர்வு எங்களுக்கு வருகிறதா? அங்க வந்து அல்லாஹ்விடத்துல அவசரமா போய் ஏன் நீங்க அவசரமா வந்தீங்கன்னு கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், மூசா என்ன சொல்றாரு, அவசரமா வந்ததுக்கு காரணம் எல்லாம் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இது நம்மளுக்கு அல்லாஹ் நிறைய இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நம்ம வந்து முன்சப்புல இகாமத்து சொல்வதற்கு நேரத்தோடு வந்து நின்றுட்டு இதே வார்த்தையை நம்ம நினைச்சு பாருங்க, அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் இங்க வந்திக்கிறா என்னத்துக்கு தெரியுமா, நீ என்னை பொருந்திக் கொள்ள, கடமை என்ற உணர்வை விட ஒரு மேலதிக உணர்வு அது. நம்ம 5 நேரம் தொழணும் என்ற கடமை என்ற உணர்வை விட ஒரு மேலதிக உணர்வு. உம்ராவுக்கு நம்ம போய் நிக்கிறோமே கஅபத்துல்லாஹ்ல, இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க பாவம். அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் இவ்வளோ எனக்கு கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள்லாம் இருக்கக்குள்ள நான் உம்ராவுக்கு ஏன் ஓடி வந்தேன் தெரியுமா, என்னை நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது ஒரு முஃமின் அடிமையாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே, அதாவது நேசனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை கட்டுப்படுவது மாத்திரமல்ல விரும்புகின்றவர்களாக இருந்தால், நேசிக்கின்றவர்களாக இருந்தால் நபியே உங்களை பின்பற்ற சொல்லுங்கள், அல்லாஹ் அவர்களை விரும்புவான், அல்லாஹ் தஆலா அவர்களை விரும்புவான் என்று சொல்லுங்கள் என்கிறார். சகோதரர்களே, இந்த சம்பவம் சூரா தாஹா 83 85, இது பெரிய சம்பவம் எல்லாம் இல்ல, 2 வசனம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அந்த வர்ணிக்கின்ற அந்த வர்ணிப்பு இருக்குதே, அது நீங்க ஓதி பார்க்கின்ற பொழுது முன் சென்ற சம்பவத்தோடு நீங்க வாசிக்கின்ற வரணும். சூரா தாஹா 83 தொடக்கம் 85வது வசனம் வரைக்கும், 83 85 வரைக்கும் அல்லாஹ் தஆலா மூசா சதர் வரலாறு, அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட சுமைகள், ஃபிரௌனோட நடத்திய போராட்டம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த உச்சகட்ட டயர்டோட தானே இருப்பாரு, எல்லாத்தையும் தாண்டி எல்லா சமூகத்துக்கு ஒரு ஆளை பொறுப்பாகவும் வச்சுட்டு தலைவர் முந்தி போறாரு, நபி முந்தி போறாரு. அதனால அல்லாஹ் அவருக்கு நபி பட்டத்தை கொடுத்தா, நான் நிறைய செஞ்சுட்டேன், நான் ஏன் முந்தி போகணும், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா இல்லையா அப்படின்னு ஒரு பின்வரியில எழுந்திக்கலாம் தானே. அவர் என்ன செய்யறாரு, அதெல்லாம் பார்க்கல, அவரு எல்லாரையும் பின்னுக்கு வச்சுட்டு பொறுப்புக்கும் ஒரு ஆளை வச்சுட்டு முன்னுக்கு போய் அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் அவசரமாக வந்ததெல்லாம் நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் கேட்கிற சமூகத்தை விட்டு ஏன் வந்தீங்க, சமூக